ரவி சார் உடம்பு எப்படி இருக்குப்பா? உடம்பு எப்படி இருக்கு? எல்லாத்துலயும் பேசுறீங்க, என்கிட்ட மட்டும் பேச மாட்டேன்றீங்க. அது எப்படி அந்த லைன் மட்டும் எப்படி கம்ப்ளைண்ட் வரும்? எல்லாருக்கும் என்கிட்ட பேச. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்றீங்க, எனக்கு மட்டும் ஃபோனே வர மாட்டேங்குது. கேட்டா என்கிட்ட பேச அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் எப்படி லைன் கிடைச்சு உங்களுக்கு? இன்னைக்கு எப்படி லைன் கிடைச்சுன்னு கேட்டேன். ஆ. வெளியே சொல்ல லக்ன சொல்ல. அடுத்தது. 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 என்ன திருவாதிரையா? சரி. இப்ப அப்பர்சன் கோச்சார லக்னம் எங்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க. எல்லாம் பாத்தீங்களா? இப்ப அப்ரசன்ட்ல கோச்சார லக்னம் எங்க போயிட்டு இருக்கு? லக்னம் மட்டும் சொல்லுங்க. ஆ? இப்ப ரோஹிணியில போயிட்டு இருக்கா? ரைட். இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் வந்து உத்திரட்டாதியில போயிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஓகேவா? சரி, ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்காரு? சரி. ஜாதக சந்திரன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா?
எதனால? பிறப்பு ஜாதகத்தின்படி சுக்கிரன் வந்து அவயோகி, அவயோக ஸ்தானில் வந்து இருக்காரு. ஸோ அதனால வந்து நெகட்டிவா இருக்காரு. ஓகேங்களா? இன்றைக்கு கோச்சார சந்திரன் எங்க இருக்காரு? உத்திரட்டாதியில வந்து இருக்காரு. ஓகேவா? நான் லேப்டாப் ஆன் பண்றேன். இன்றைக்கு கோச்சாரத்துல உத்திரட்டாதியில வந்து சந்திரன் இருக்காப்புல. புதன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் வந்து கனெக்ட் ஆகுது. அதாவது புதனும் செவ்வாயும் அனுஷத்துல வந்து இருக்காங்க கோச்சாரத்துல. ஓகேவா? உத்திரட்டாதியில சந்திரன், கோச்சாரத்துல புதனும் செவ்வாயும் வந்து அனுஷத்துல. நான் ஏன் இங்க சந்திரன் வந்தேன்னா, கோச்சார லக்னம் வந்து ரோகிணியில இருக்கனால, இந்த ரோகிணியின் அதிபதி சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு வந்துட்டேன் நான். சரிதானே? அப்ப உதயகிரிநாதன் வந்து அவருடைய பையனுக்கு என்ன கேள்வி கேட்க வந்திருப்பாரு அப்படின்னா, சந்திரன் புதன் செவ்வாயினுடைய காரகத்துல ஏதோ ஒரு கேள்வி கேட்க வந்திருக்காரு. அதுக்காக தான் இந்த ஜாதகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. புதன்னா கல்வின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இப்போ இந்த இது மூணுமே இன்னைக்கு வந்து நெகட்டிவா தான் இருக்கு. தீசூரிய நட்சத்திரத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. இது வந்து லக்னத்துக்கு 7ல தீசூரிய ஸ்டார்ல ஃபெயிலியர். லக்னத்துக்கு 11ல தீசூரிய நட்சத்திரத்துல ஃபெயிலியர் இன்னைக்கு. இன்றைய திதி யோகம் கரணம் முடக்கின் அடிப்படையில். ஓகேவா? இன்றைக்கு சனி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து துவாதசி திதி வந்து போயிட்டு இருக்கு. சனி வந்து தீசூனி அதிபதி. இன்றைய நாமயோகத்தின் அடிப்படையில் திதியின் அடிப்படையில் சனி வந்து தீசூனி அதிபதி. அப்ப வந்து என்னன்னாக்க, இன்னைக்கு பார்க்கும்போது புதன் செவ்வாய் சந்திரன் எல்லாருமே வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்ப ஜாதருடைய கல்வியை பற்றியோ அல்லது அவருடைய பிடிவாத குணம் விளையாட்டு குணங்களை பற்றியோ அவருக்கு அவங்க அம்மாவுக்கு ஒத்து போகலை அப்படின்ற கேள்விகளை பற்றியோ, இந்த மூணு கேள்விகளுக்குள்ள சந்திரன் புதன் செவ்வாயினுடைய காரணத்துல தான் ஏதோ வந்து கேள்வி கேட்கறதுக்காக இந்த ஜாதகத்தை வந்து கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டுடலாம் கரெக்டா இல்லையா அப்படின்னு. இதுவரை இந்த பாடத்திட்டம் நான் நடத்தினது கிடையாது. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அதாவது ஒரு ஜாதகம் வந்து உங்ககிட்ட வருது, அவங்க எது சம்பந்தமா கேள்வி கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கு காலையில் ஸ்பெஷல் கிளாஸ்ல வந்து பிரசன்னம் மற்றும் வந்து ஜாதக பலன்களை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தேன் நான். தோணுச்சு ஏதோ இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கும் அதே தான் இப்போ தோணுச்சு பிரசன்னத்தை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன கேள்வி உங்களுடைய கேள்வி வெள்ளிகிரிநாதன்? பரவாயில்ல, கேளுங்க, கேள்வி என்னன்னு மறுபடியும் சொல்லுங்க. ஆ, மந்த தன்மை அதிகமா இருக்கு அவருக்கு.
ஓகே. ஆ. ஓகே. சரி, ரைட். இப்ப எல்லாருக்கும் புரியுதா? ஒரு 2 பேர் தான் என்ன கவனிச்சீங்களா? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க கிளாஸ்ல? எல்லாருக்கும் தெரியுதா? என்ன என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ரைட். வெள்ளிங்கிரிநாதன் ஓகே, குமார் ஓகே. வேற யாரு கிளாஸ்ல இருக்கிறது? நிர்மலா புரிஞ்சிச்சா? வேற யாரு கிளாஸ்ல இருக்கீங்க? ரைட், ரைட், ரைட். வெரி குட். எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. ரவி முனுசாமி இருக்கீங்களா? புரியலையா? புரிஞ்சிருச்சா? அப்ப திதியோகாரண ஜோதிடத்தை வைத்து பலன்கள் மட்டும் கிடையாது, பரிகாரங்கள் மட்டும் கிடையாது, கால நிர்ணயம் மட்டும் கிடையாது. அப்பிரசன்ல வந்து பிரசன்னமும் நீங்க வந்து அக்யூரேட்டா எடுக்க முடியும். எதுக்காக அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவா எடுத்துட முடியும். மெயினா இந்த பையனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சனியுடைய நட்சத்திரம் வந்து சம்பந்தப்பட்டதுனால கல்வியில் வந்து ஞாபக மறதி என்பது ஏற்படுகிறது. சனி வந்து நெகட்டிவா இருந்து சனி தொடர்பு வரும்போது மறதி குணம் வந்து அதிகமாகும். ஓகேவா? இப்ப ஜாதக பலன்களுக்கு நம்ம வந்துடலாம். இப்ப லக்னம் வந்து புனர்பூசத்துல பாசிட்டிவா நெகட்டிவா? சரி. எந்த கிரகத்தோட சம்மந்தப்படல. இப்ப சூரியன் எதுலையுமே சம்மந்தப்படல. சந்திரன் எதுலையும் சம்மந்தப்படல. செவ்வாய் வந்திருக்காரு, புதன் வந்திருக்குது, குரு எதுலையுமே சம்மந்தப்படல. சுக்கிரன் வந்திருக்காரு, சனி எதுலையும் சம்மந்தப்படல. ராகு வந்திருக்கு, கேது எதுலையுமே சம்மந்தப்படல. இதெல்லாம் நியூட்ரல் கிரகம். அப்ப லக்னம் வந்து புனர்பூசத்துல இருக்கிறது நியூட்ரல் நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். கேது சனி இருவரும் வந்து மகத்துல இருக்காங்க. மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். கேது இங்க நியூட்ரலா இருக்காரு. இருக்கிற கிரகமும் நியூட்ரலா தான் இருக்கு. கேதுவும் நியூட்ரல், சனியும் நியூட்ரல். எல்லாமே ஆல் எவ்ரிதிங் நியூட்ரல்ஸ். குரு வந்து போராட்டத்துல, அவயவ சாரத்துல. சுக்கிரன் வந்து அவயோகி. செவ்வாயுடைய நட்சத்திரத்துல 3 கிரகங்கள், சுக்கிரன், ராகு, புதன், 3 கிரகங்கள் இருக்கு. அவயோகியே வந்து கரணநாதன், பலம் இழந்த கரணநாதன். பாசிட்டிவ் தான் இருந்தாலும் வந்து பலம் இழந்து இருக்கிறார். அவரை வந்து பலப்படுத்தணும். சூரியன் வந்து புரட்டாதி, நியூட்ரல் நட்சத்திரம், நியூட்ரல் கிரகம். செவ்வாய் திருவாதிரை, கரணநாதன் யோகஸ்தார்ல ஓகே ஆயிட்டார். பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சாச்சு. சரியா? பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பிரிச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து தசைக்கு வந்துருவோம். சூரிய தசை நடந்துட்டு இருக்கு. சூரியன் வந்து புரட்டாதியில வந்து நின்றுட்டு இருக்காரு. நியூட்ரல் கிரகம் நியூட்ரல் நட்சத்திரத்துல நின்றுட்டு இருக்கு. அதுக்கு என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா, சூரியன் வந்து லக்னத்துக்கு 9ல நிற்கிறாரு. 7 10ஆம் இட அதிபதியினுடைய நட்சத்திரத்துல வந்து நின்று இருக்கிறாரு. 7 10ஆம் இட அதிபதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. நிற்கிறது 9ஆம் பாவத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம் தான். அதனால வந்து நமக்கு எந்த தொந்தரவு வரப்போறது கிடையாது. அப்பா சொல்றதையாவது ஓரளவுக்கு கேட்போம்ல. ஏன்னா அந்த சூரியன் வந்து நல்லா இருக்கனால அப்படி எடுத்துக்கணும் நீங்க. சந்திரன் வந்து பரணியில இருக்கு, குரு வந்து பூராடத்துல இருக்கு.
2 கிரகங்களும் ஜாயின் ஆகி கெட்டு போயிருக்கு. அம்மாவுக்கும் இவருக்கும் வந்து எப்போதுமே வந்து ஒத்து போகும். தாய் என்ற கிரகம் அவருடைய அவயோக நட்சத்திரத்தில் போய் அமர்ந்தது. இந்த அவயோகமே வந்து என்னன்னா தாயின் வழியில தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். தாயார் வழியில தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, பையனுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பையனை பொறுத்த வரையும் அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாப்ல. புரியுதா? ஆமாம். ரொம்ப பையன் வந்து டிஸ்டர்ப் ஆவார். என்னடா இது அம்மா எப்போ பாரு நம்மளை வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அப்பாவாவது பரவாயில்ல. சூரியன் வந்து புரட்டாதியில் 9ஆம் பாவத்தில் 7-10 சாரத்தில் நல்லா இருக்கு. அதனால் அங்கே வந்து எந்த தொல்லையும் இல்லை. அடுத்தது ஜாதகருடைய சுவாபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரணநாதனை வைத்து அவருடைய கேரக்டரை வந்து நிர்ணயம் பண்ண முடியும். கரணநாதன் செவ்வாய், அவரே அவயோகி, திருவாதிரையில் வந்து நின்றுருக்கார். செவ்வாய் பிளஸ் ராகு காம்பினேஷன். கோவம் கண்ணாமினான ஒரு பிடிவாத குணங்கள் வந்து அதிகமாயிடும். இங்கே அதே போலதான் அவிட்டத்தில் வந்து புதன், ராகு, சுக்கிரன்ற 3 கிரகங்கள் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்ப இங்க ஒரு 3, செவ்வாய் 1, 4, மொத்தம் 4 கிரகங்கள் வந்து செவ்வாயோட சம்மந்தப்படுறாங்க. அப்ப ஜாதகருக்கு இயல்பாகவே வந்து கோபம் வந்து அதிகமாயிடும். கோபம் வந்து அதிகமாகும். இந்த கோபம் நல்லதா அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து வைநாசிக அதிபதியை வேற வந்துட்டார். அவரே வந்து நோயை தரக்கூடிய கிரகமாகவும் வருது. கோபம் வந்து என்ன ஆகும்? அறிவு வந்து சரியா வேலை பார்க்காது. கோபம் அதிகமாகும் போது அறிவு சரியா வேலை பார்க்காது. அப்ப ஏதாவது தவறுகள் வந்து நடக்கலாம். தவறான முடிவுகள் ஏதாவது எடுக்கலாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால்தான் நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் வந்து தெளிவாக நம்மளால எடுக்க முடியும். கோபம் அதிகமாகும் போது கல்வியிலையும் வந்து சரியான கான்செப்ட் வந்து பண்ண முடியாது நம்மளால. இது வந்து ஜாதகருடைய சுவாபம். அடுத்த வீட்லயும் அம்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கு. அதுவும் அவருக்கு வந்து பிடிக்காது. புரிஞ்சதா? இப்ப ஜாதகருக்கு வந்து ராகு புத்தி நடைமுறையில் இருக்கு. புத்திநாதன் ஜாதகத்துல அவிட்டத்துல இருக்காரு, கோச்சாரத்துல சதயத்துல போயிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் அவிட்டம் தான் வந்து வராரு. அவிட்டம் வந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த நட்சத்திரமான திருமணத்துக்கு வந்து போக இருக்காரு. இப்ப ராகு புத்தி அப்படிங்கிறது வெரி டேஞ்சரா வருது. அவர் சதயத்தில் இருக்கிறது, அடுத்தது வந்து அவிட்டத்தை வந்து மீட் பண்றது, அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் இல்லை. ஓகேவா? ஒரே நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. இப்போ ஜாதகருக்கு வந்து நிகழ்காலம் ப்ளஸ் வந்து அடுத்து ராகுனுடைய சஞ்சாரம் வந்து அவிட்டத்துக்கு வர்றதுனால அவருடைய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருடங்களுக்கு அவருக்கு வந்து டைம் வந்து சரியில்லை. ஓகேவா?
ராகுவோடைய சஞ்சாரம் வந்து சிறப்பாக வரல. ஏன்னா ராகு புத்தி நடக்கும்போது சுக்கிரன் புதன் ராகு ஆக்டிவேட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ராகு புத்தி எப்போ முடியுது? ஆ கோச்சர் ராகு 26ல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜூலை மாதத்தில் தான் உங்களுக்கு வந்து அவிட்டதுக்கு வருவார். அவர் அங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா 2027 பிப்ரவரியில் தான் வந்து வெளியில் வருவார். அதையும் சேர்த்திக்கணும். 2020 ஆ 2027 பிப்ரவரி மாதம் முடிகிற வரையுமே வந்து ராகு புத்தி இருக்குது. அப்படியே கண்டினியூவாக ராகு வந்து அவிட்டத்துக்கு உள்ளார வந்து வெளியில் வந்து வரணும். அப்போ 2027 பிப்ரவரி வரை அவருக்கு வந்து நேரம் வந்து சரியில்லை. படிப்பும் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். கோவம் அதிகமாக வர்றதுனால கண்டிப்பாக வந்து கல்வியும் பாதிக்கப்படும். நண்பர்கள் சேர்க்கையே சரியில்லை. ராகு சம்மந்தப்படுறாரு, சுக்கிரன் சம்மந்தப்படுது. சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இந்த இடத்துல படிக்கிற பையன் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்தால் வண்டி எடுத்து நல்லா ஊர் சுற்றணும், சினிமாவுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணுன்ற ஃபீல் வந்து நிறைய வந்துடும். சார் புதன் வேற உள்ளார வராது, புதன் வேற சம்மந்தப்படுகிறார். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா நண்பர்களுடன் சேர்ந்து அதிகமாக ஊர் சுற்றக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கும். சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவிட்டத்துக்கு பரிகாரம் என்பது பண்ணணும். அவிட்டத்துக்கு நான் என்ன கோவில் கொடுத்துருக்கேன்? மகுடேஸ்வரர். ஓகே. இப்போ இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் ஒரு முறை போயிட்டு வந்து நான் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுமுடி வந்து போயிட்டு வந்துடணும். அதுவும் வந்து நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க இல்லையா? கொடுமுடிக்கு உங்களுக்கும் பக்கம் தான். ஆமாம், உடுமலைப்பேட்டையிலேருந்து கொல்லிமலைங்க இது கொடுமுடிங்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அப்போ வந்து மாதத்தில் ஒரு முறை 2 மாதங்களுக்கு ஒரு முறை பவகரணம் வரக்கூடிய நேரத்தில் கொடுமுடி மகுடேஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். சரியா? அடுத்தது வந்து புதன் வந்து உபயோகமா வந்து வர்றதுனால புதனை இயக்குவதன் மூலமாக அவருடைய கோபத்தையும் குறைக்க முடியும், அவருடைய கல்வியையும் வந்து வந்து பலப்படுத்திக்க முடியும். ஓகேவா? கோபத்தையும் குறைக்க முடியும், கல்வியையும் பலப்படுத்த முடியும். கோபத்தை குறைக்கிறதுக்கு புதனை வைத்து ஒரு யோகா, தியானம், அந்த மாதிரி மெடிடேஷன் வந்து எடுக்கலாம். நான் பேசுறது எல்லாரும் கிளியரா கேக்குதா? ரைட். யோகா பண்றது, ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியானம், கழுத்துல ஒரு துளசி மணி மாலை வந்து போட்டு விடலாம். இதையெல்லாம் பண்ணும்போது அவருடைய அந்த வேகமான குணம், பதட்டமான குணம், கோபமான குணம் இதெல்லாம் வந்து சாந்தமாகும். ஓகேவா? அடுத்தது அதே புதனை வைத்து வழிபாடுகள் வந்து எடுக்கும்போது அவருடைய கல்வியும் வந்து பலப்பெறும். பெருமாளுக்கு மொத்தம் 108 அவதாரங்கள் இருக்கு. பெருமாளுடைய அவதாரங்கள் 108 இருக்கு. இதுல சுக்கிரன் செவ்வாயின்ற பெருமாளை தவிர கிரகத்தும் கிரகாரகம் அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தணும். சுக்கிரன்ற பெருமாள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி வராகர், லட்சுமி ஐயங்கிரிவர், அழகர், கல்லழகர், நித்திய கல்யாண பெருமாள், கல்யாண வெங்கட்ராமன், இவரெல்லாம் வந்து என்னன்னா சுக்கிரனுக்கு உண்டான பெருமாள்கள். 108 அவதாரத்துல இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்கு உண்டான பெருமாள். அந்த மாதிரி கோயில்கள்லாம் போயிடக்கூடாது. லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி வராகர், அழகர், கல்லழகர், நித்திய கல்யாண பெருமாள்
கல்யாண வெங்கட்ராமன், இதெல்லாம் சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட பெருமாள்கள். சுக்கிரன் வந்து அவயவமா வர்றதுனால இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு முதல்ல வந்து போகக்கூடாது. அடுத்து செவ்வாய். செவ்வாய் வந்து பெருமாளோட சம்பந்தப்படும் போது நரசிம்மர், சிங்க பெருமாள், உலகளந்த பெருமாள், பாலவண்ண பெருமாள், வீரராகவ பெருமாள், இந்த மாதிரி பெருமாளையும் நம்ம போய் கும்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? அடுத்தது சந்திரன் வந்து பரணி என்ற அவயவஸ்தானம் போய் உட்காந்துருக்காரு. வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடாஜலபதி, சீனிவாச பெருமாள், கல்யாண வெங்கட்ராமன், பாலாஜி, சின்ன திருப்பதி, தென் திருப்பதி, கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், இந்த மாதிரி பெருமாளையும் போய் கும்பிட்டக்கூடாது. இதெல்லாம் கும்பிட்டா சந்திரன் என்ற பெருமாள் வந்து ஆக்டிவேட் ஆவார். அதனால அதிகம் நம்ம வந்து விட்டுடலாம். விட்டுட்டு மீதி எல்லா பேர்லயும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். எதுவும் தூரமா போகணுன்ற அவசியம் இல்லை. இப்ப சொன்ன பெருமாள் கோவிலை தவிர வீட்டுக்கு பக்கத்துல வேற ஏதாவது நேம்ல வந்து பெருமாள் கோவில் இருந்தால் அடிக்கடி போயிட்டு வர சொல்லும். மதுரை மீனாட்சி அம்மன், லோகநாதன், கருணாகரன், சுந்தரராஜன், வரதராஜ பெருமாள், தேவராஜ பெருமாள், புருஷோத்தமன், விஜயராகவன், ஜெகதீசன், ஆதிகேசவன், ஆதிவரதர், உப்பிலியப்பன், சாரங்கபாணி, சாரநாத பெருமாள், பார்த்தசாரதி, கலிய பெருமாள், இப்படி ஏகப்பட்ட பெருமாள்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? பெருமாளை தவிர மீதி எல்லா பெருமாளும் நிறைய இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லும் சுத்திட்டு கூடாது. வீட்டுக்கு பக்கத்துல அவரை தவிர பெருமாள் இருக்காரோ அந்த பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி கூடி போகணும். பிரீத்தி விருத்தி சிவம் நாமயத்தில் போயிட்டு வரணும். அல்லது 5 அதாவது திருதி வேதிபாதம் மகேந்திர நாமயத்தில் போய்க்கலாம். அல்லது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயத்தில் போகலாம். கிம்சகுல கரணத்துல போய்க்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும். புதன் என்றால் ஒரு ஜாதகத்தில் குலதெய்வத்தை பற்றி தெரிவிப்பார். உங்களுடைய குலதெய்வம் என்ன? மகமாயா. ஓகே. இப்ப இவருடைய குலதெய்வத்தை வந்து புதன் தெரிவிப்பாரு. கரெக்டா கவனிங்க. 5ஆம் இடம் என்பது குலதெய்வத்தை குறிக்குது. 5ஆம் இட அதிபதி சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய புதனுடன் வந்து இணைஞ்சிருக்கிறார். அப்ப ஏதோ உக்கரமான தெய்வம் தான் வந்து குலதெய்வம். ராகு வந்து கனெக்டா இருக்கு. 5ஆம் பாவ அதிபதியுடன் ராகு வந்து தொடர்பு வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? குலதெய்வ வழிபாட்டை வந்து தொடர்ந்து எடுக்கணும். குலதெய்வ வழிபாடுக்கு சிறந்தது வந்து அமாவாசை தான். அல்லது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் போயிட்டு வரலாம். உக்கரமான தெய்வங்கிறதுனால பாலகரணத்துல போகலாம். அப்ப ரெகுலரா வந்து குலதெய்வ வழிபாடு 1, நான் சொன்ன நேம்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் வீட்டுக்கு பக்கத்துல பழமையான கோவில் இருந்தால் அது ரெகுலரா போகணும். 2, கொடுமுடி மகடேஸ்வரருக்கு போயிட்டு மாதந்தோறும் போயிட்டு அந்த பரிகாரத்தை வந்து எடுத்துட்டு வந்துடணும். அது இல்லாமல் அவருக்கு வந்து துளசி மணி மாலையை வந்து கழுத்தில் போட்டுடலாம். ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு யோகா, ஒரு தியானம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண சொல்லலாம். இதெல்லாம் பண்ணும்போது அவருடைய பலன்கள் வந்து மாறும். வீட்டில் இருக்கிறவங்க மிரட்டி உருட்டி இந்த பையனை வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அவனே எல்லாத்தையும் மிரட்டுறது. செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து திருவாதிரையில் இருக்கு. சுக்கிரன் ராகு புதன் ராகுவுடன் இணைந்து அவிட்டங்கிற செவ்வாய் கோபத்துக்கு உண்டான நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்கு. 2மே கருணாநாதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இவனை மிரட்டிலாம் வந்து அடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நீங்க வந்து அன்பால தான் வந்து சாதிக்கணும். சென்டிமெண்டா பேசி காரியத்தை சாதிக்கணும். வெளியே மிரட்டி பார்த்தலாம் அப்படின்னு மிரட்டினீங்கன்னா அவன் வந்து உங்களையே மிரட்டின்னு என்னன்னு கேட்பான். என்ன விழிகநாதன் கரெக்டா?
ரைட். சொன்ன பலன்கள் கரெக்டா இருக்கா? மற்றவங்களும் கேட்டீங்களா? பலன் கரெக்டா இருக்கா? ஆமா. அதுக்குண்டான தீர்வுகளும் கொடுத்தாச்சு. தீர்வுகள் வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஆனால் வந்து அதை ரெகுலரா பண்ணும்போது அதனோட ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா லக்னத்துக்கு 8ல நடக்குது. அதை முன்ன கவனிங்க. லக்னம் வந்து புனப்பூசத்துல மிதனத்துல நின்றுட்டு இருக்கு. 7ஆம் பாவம் வந்து தனுசு, 8ஆம் இடமான கும்பத்துல மகரத்துல வந்து சுக்கிரன் ராகு புதன்லாம் நிற்கிறது. ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. 8ஆம் பாவத்துல நடந்துட்டு இருக்கு. கோச்சா ராகுவும் அதே இடத்துக்கு வராரு. இப்ப என்ன பண்ணணும்? அவர் போக்குள்ளேயே விட்டு பிடிச்சிதான் நீங்க வந்து சரி பண்ணணும். ரொம்ப வந்து வளைக்கலாம் கிளைக்கலாம்னு ஏதாவது வந்து பையனை ஓவரா டென்ஷன் தான் பண்ணக்கூடாது. நான் வந்து பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவனுடைய கிரக அமைப்புகள் படி அவன் வந்து ஆக்டிவேட் ஆகலாம். அவனுக்கு வயசு வந்து பார்க்கும்போது சின்ன வயசு 2008ல பிறந்திருக்காரு. என்ன வயசாச்சு? 17 வயசு. அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஒரு பக்குவப்பட்ட வயசு. அப்ப பக்குவப்பட்ட வயது உடையவர்கள் தான் பக்குவமா அவனை வந்து வழிநடத்தணும் ஒழிய அவனை போய் மிரட்டுறதோ அவனை டென்ஷன் பண்றதோ பண்ணீங்க அப்படின்னா அது சரி வராது. அது ஜாதகரை கடுமையாக பாதிக்கும். ஜாதகரை கடுமையாக பாதிக்கும். நம்மளுடைய குழந்தை அதுக்கு வந்து எந்த நல்லது நடந்தாலும் நம்ம தான் பொறுப்பு, எந்த கெடுதல் நடந்தாலும் நம்ம தான் பொறுப்பு. கரெக்டா இல்லையா? டைம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கனால இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. அன்பால மட்டுமே காரியத்தை சாதிச்சுக்கணும். அதுவும் அம்மா வந்து தேவைக்கு பேசணுமோ அதோட நிப்பாட்டிக்கணும். மற்றவங்க எல்லாம் வந்து பேசலாம், தப்பு இல்லை. அதோட என்ன பண்ணணும்? ஏதாவது வந்து பொங்கல் வச்சு சேவையில இருந்து பரிகாரங்கள் வந்து பண்ணலாம். அது எங்க பண்ணணும் அப்படின்னா ராகு வந்து இந்த ஜாதகம் வந்து யோகியா வந்திருக்கனால உக்கரமான தெய்வங்கள் அல்லது குலதெய்வம் வந்து அசைவமாக இருந்தால் அந்த இடத்துல பண்ணிக்கலாம். காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்படியாரியம்மன், பெருநெல்லிச்சம்மன், மாசாணியம்மன், முண்டகண்டியம்மன் அல்லது பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடங்கள், இந்த இடங்கள்ல பொங்கல் வைத்து சேவல் அறுத்து அந்த உணவை சமைச்சு பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணும்போது அந்த தோஷம் வந்து அடிபடும். ஓகேவா? பாலகரணத்தை பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். வேற இருக்க ஏதாவது சந்தேகம் இருக்காதுல்ல? வேலை. சூரியன் சூரியன் 10ஆம் பாவத்தோட வந்து வாங்குறார். பிளஸ் வந்து அந்த சூரியன் வந்து தன்னுடைய கிரக உதைப்பால் ஆயில்ய நட்சத்திரத்தை வந்து தொடுவார். ஆயில்யங்கிறது இந்த ஜாதகத்துல உபயோக நட்சத்திரம். அது கண்டிப்பா அரசு வேலை என்பது உண்டு ஜாதகம். ஓகேவா?
வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? தாராளமா கொடுக்கலாம். ஆனா வந்து ஒரு முறையாவது நீங்க வந்து சேவல் பரிகாரம் பண்ணணும். வேணா வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். கொடுக்கலாம், கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஆயுள் பாதிப்பு இருக்கு, அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் வழிமுறைகளே கொடுத்துட்டு இருக்கேன். அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் இந்த பையனை வந்து கோவப்படுத்த கூடாது. இயல்பா அவனுக்கு நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அவனுக்கு. அப்ப அவனை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கோவப்படாம அன்பா அவனை அரவணைச்சு போனீங்க அப்படின்னா அந்த தோசை வந்து அடிபட்டு. புரிஞ்சதா? இந்த வீடியோ போட்டு காட்டு. இந்த வீடியோ பார்த்தாக்க அவங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்களும் திருந்துவாங்க, கொஞ்சம் மாறுவாங்க, சேஞ்ச் ஆகும். என்ன ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஆ, ஆமாங்க. ஆ, ஆ. நல்ல நல்ல யோகமான மனைவி அமைவான்னு எடுக்கலாம். நட்சத்திரமா நீங்க என்ன மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஆமா, ஆமா. செவன் தான், ஏழாம் பாவம் என்பது தன்னுடைய துணையை பற்றி தெரிவிக்கும். அமைப்புல வந்து மனைவி அமைவாங்கன்னு எடுத்துக்கணும். பூரட்டாதி அமைப்புல வந்து மனைவி அமைப்புனா எப்படி எடுக்கணும் நீங்க? குருவுடைய காரணத்துல மனைவி கிடைக்கிறாங்க. அப்ப நல்ல யோகமான மனைவி அமைவான்னு முடிவு பண்ணணும். ஓகே தானே? அப்ப மனைவிக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுது. அப்ப அவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம். அதாவது கவர்மெண்டோட ஏதாவது வந்து அண்டர்டேக்கில் ஏதாவது ஒரு தொடர்புகள் வந்து இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த வழியில மனைவி வரும்னு அது சொல்லுது. அல்லது இவர் வந்து வேலை பார்க்குற இடத்திலேயே வந்து ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவார். திருமணம் என்பது இவர் தொழில் செய்யற இடம், அந்த இடத்திலேயே ஏழாம் பாவத்தையே செலக்ட் பண்றாரு. அப்படி ஓகேவா? பார்க்கக்கூடிய ஒரு துணையை வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, ஒரு பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஏழு பத்துங்கிறது அப்படி வேலை பார்க்கும். ஏழு என்பது துணை, பத்து என்பது தொழில், சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கு, குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியோட சம்மந்தப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா பலன் வந்துடும். அவ்வளவு. ஓகேங்களா?
ஆ எப்படி நெகட்டிவா இருக்காரு? குரு நியூட்ரலா தானே இருக்கு. நம்ம வந்து குருவுடைய நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பூரட்டாதியை பத்தி பேசிட்டு இருக்கோம். குருவை கோணத்துல இருக்காரு பத்தி பேசல நம்ம. சூரியன் பூரட்டாதியில இருக்காரு, அதுக்கு உண்டான பலன்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதாவது நீங்க வந்து சுக்கிரனையும் ஆய்வு பண்ணணும், 7ஆம் பாவத்தையும் ஆய்வு பண்ணணும், 7ஆம் இட அதிபதி நட்சத்திரத்தையும் ஆய்வு பண்ணணும். எல்லாமே ஆய்வுகள். இப்ப ராகுவுடன் இணைந்து புதனுடன் இணைந்து பாசிட்டிவா இருக்காரு. குரு புராணத்துல 7ஆம் பாவத்துல வந்து நெகட்டிவா இருக்கு. 7ஆம் இட அதிபதி நட்சத்திரத்துல பூரட்டாதியில வந்து சூரியன் உட்காந்து பாசிட்டிவா இருக்காரு. எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இது ஓகேங்களா? ஆ இது எல்லாமே வந்து இயங்கும். குரு வந்து பூராடத்துல அமர்ந்திருக்காரு 7ஆம் பாவத்துல. அவர் என்ன பண்ணுவாரு? மனைவி வழியில் தன இழப்புகளை வந்து உருவாக்குவார். மனைவி வழியில் பண இழப்புகளையும், மரியாதை இழப்புகளையும், தங்க இழப்புகளையும் அவர் வந்து உருவாக்குவார். 7-10 பூரட்டாதியில் சூரியன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கும் அவர் மனைவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அது சொல்லுது அது. ஓகேவா? அப்ப இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். இப்ப மனைவி என்ன பண்ணுவாங்க? குரு பூராடத்துல இருக்கிறனால, ஏங்க நல்ல லக்ஸரியா ஒரு கார் வாங்கலாங்க அப்படின்னு வந்து உசு பேத்தி வாங்க வச்சுருவாங்க. பூராடம் என்பது வாகனம், குரு என்பது விலை உயர்ந்த வாகனம். லோன் போட்டு வாங்கியாச்சு. இப்ப ஜாதகர் வந்து மாசம் மாசம் லோன் கட்டிருப்பாரு, சிக்கல்ல மாட்டிக்குவார். அப்ப மனைவி வழியில் தன இழப்பு. இப்படி அடிக்கடி டூர் போறவங்க கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குவார். என்டர்டைன்மெண்ட், அதன் வழியில பண இழப்புகள் என்பது உருவாகும் ஜாதகருக்கு. ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? சந்திரன் பரணியில், குரு வந்து பூராடத்துல, இவருடைய ஒய்ஃபும் இவருடைய அம்மாவும் ஒன்று சேர்த்துக்குவாங்க. சேர்த்துக்கிட்டு பையனுக்கு வந்து டார்ச்சர் கொடுப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அம்மா சந்திரன் குரு பூராடத்துல 7ஆம் இடம் மனைவியை வந்து குறிக்கக்கூடிய இடத்துல நின்று இருக்கு. ரெண்டு கலசரகாரன் நட்சத்திரத்தில் நின்று இருக்கு. கல்யாணம் ஆனோம்னா அது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டு இந்த பையனுக்கு வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நான் சொல்றது எல்லா பலன்கள் வந்து கற்பனை கிடையாது, அப்படியே நான் ஆக்டிவேட் ஆகும் அதெல்லாம். சரியா? சிவமணி அம்மா ஓகேவா? ஆ ஓகே, விளங்குச்சு. ரைட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு அதுல? இப்ப மாறும். இப்ப வந்து என்னன்னா ராகு புத்தி போயிட்டு இருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது ராகு வந்து அவிட்டத்துக்கு வர்றது வெரி டேஞ்சர். அவிட்டத்தை விட்டு வெளியில வராரு அப்படின்னா அடுத்தது வந்து இவருடைய குணங்கள்ல சேஞ்சஸ் வந்து உருவாகும். 50% வந்து சேஞ்சஸ் மாறும். ஆனா கடைசி வரையும் அவர் வந்து கோபக்காரராக தான் இருப்பார். கரணநாதன் திருவாதிரையில செவ்வாய், அவிட்டத்துல சுக்கிரன் ராகு புதன். கடைசி வரையுமே இயல்பாவே வந்து இவர் வந்து கோபக்காரராக தான் இருப்பார். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப சொல்ற விஷயங்களை எல்லாம் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணணும். யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும். மனைவியெல்லாம் நல்லா பொறுமைசாலியா பார்த்து தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். இதோட இவருடைய கோபத்துக்கெல்லாம் அவங்க தாக்கு பிடிக்க வேணாம். ஓகேவா?
இருக்கு. குரு வந்து போராட்டத்துல 7ஆம் பாவத்துல, சந்திரன் பரணி கலசரகார நட்சத்திரத்துல, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு அவிட்டத்துல, புதனும் வேற கனெக்ட் ஆகுறாரு. மேல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு, செவ்வாய் திருவாதிரையில. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லுது. ஓகேவா? அதுவும் இருக்கு. ஆமா, இந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். அப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தை பார்த்து மேரேஜ் பண்ணும்போது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். அடங்காத காலையையும் ஒரு பெண் நினைச்சா அடக்கிடுவான். உண்டா இல்லையா? ஆ அன்பை காட்டி கட்டுப்படுத்த முடியும், சுகங்களை காட்டி கட்டுப்படுத்த முடியும். பெண் நினைச்சா எவ்வளவு பெரிய கோபக்காரனையும் வந்து மாத்திடுவாங்க. நல்ல ஜாதகமா பார்த்து கல்யாணம் பண்ணும்போது சரியாயிடும். ஓகேவா? வரக்கூடிய பெண்ணும் கோபக்காரியா இருந்துடக்கூடாது. அதுதான் இங்க பிரச்சனை. ரெண்டு பேரும் கோபக்காரங்களா இருந்தாங்கன்னா அப்புறம் பிரிஞ்சது. சண்டை பண்றதுக்கு நேரம் சரியா போயிடும். காதல் வருமா? புதன் வந்து காதலுக்கு உண்டான கிரகம். ஆயிலம் கேட்டே ரேவதிலாம் காதலுக்கு உண்டான நட்சத்திரம். ஆயிலம் கேட்டே ரேவதில கிரகங்கள் வந்து கிடையாது. காதலுக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல போயிட்டு 6 மற்றும் 11ஆம் இட அதிபதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. சுக்கிரனுடனும் கலஸ்திரகாரன் சுக்கிரனுடனும் ராகுவோடையும் கனெக்ட் ஆகுது. காதல் வருமானா வரும். புதன் சுக்கிரன் காம்பினேஷன். புதன்னா காதல், சுக்கிரன்னா வந்து துணை. கல்யாணத்துல வந்து முடியுமா அப்படின்னாக்க அது 8ஆம் பாவத்துல வந்து நடக்குது. அது வந்து அவிட்டம், அனுஷம். சுக்கிரன் வந்து அவிட்டத்துல இருக்கு. ரிஷாபம். காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளும் வந்து உண்டு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜாதகம் நல்லா தான் பண்ணி வச்சிடலாம். இல்லையா பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். வேற இருக்கிறது எந்த கேள்விகள் இருக்கா? போதும். மெயினா வந்து துளசி மணி மாலை ஒன்று போட்டுவிடுங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் கம்மி ரேட்டு வாங்கி தரேன். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, நான் சொல்ற மாதிரி பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மகுடேஸ்வரர். 5வது வந்து பொங்கல் சேவல் பரிகாரம். இதே போதும், வேற எதுவும் தேவையில்லை. குலதெய்வ கோவில். ஓகேவா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். கருங்காலி என்பது புதனுக்கு உண்டானது. யூஸ் பண்ணலாம். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? மணி என்னாச்சு? ரைட். இப்போ ஜாதகம் வந்து மாற்ற முடியாது இருக்கிற 10-15 நிமிஷத்துக்கு. ஓகேவா? இப்போ நடந்து தாராளமாக எடுக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அவிட்டத்தில் ராகு வந்து வெளியில போற வரையும் அசைவ உணவுகளை கட் பண்ணிக்கணும். இப்பெல்லாம் எடுக்கலாம். சரியா? முடிஞ்ச அளவு வந்து இப்ப ராகு புத்தி போயிட்டு இல்லையா, இப்ப வேண்டாம்.
ராகு புத்தி பிளஸ் ராகு வந்து அவிட்டத்துல இருந்து வெளியில போற வரையும் 2027 பிப்ரவரி மாதம் முடிகிற வரையும் அசைவ உணவுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. மீன் கொடுக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நான்வெஜ் கொடுத்துட்டு மீன் கொடுக்கலாம் அதிகமா. சரிங்களா? இப்ப தசை வந்து சூரிய தசை பெற்றிருக்கு, அடுத்தது சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை, செவ்வாய்க்கு அப்புறம் ராகு தசை. ராகு தசை தான் அவருக்கு வந்து இருக்கிறதுலே வந்து யோகமான தசை. சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு, செவ்வாயும் ஓகே, அதை விட ராகு தசை தான் வந்து சூப்பரான தசை. அப்போ வயது ஏற ஏற இவர் வந்து பக்குவம் ஆவாரு, நல்லா டெவலப் ஆவாரு. ராகு தசையில வந்து வெரி வெல் செட்டில்டு. யோகி தசை 18 வருடங்கள். அதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை. ரெண்டுத்துமே வந்து நிலம், நிலயோகம், பில்டிங் கட்டுறது, இடம் வாங்குறது, அந்த அமைப்புகள்லாம் வந்து கொடுத்துருவாங்க. வெளிநாடு யோகம், டெக்னிக்கல் யோகம் அதெல்லாம் வந்து உண்டு ஜாதகருக்கு. ஓகேவா? சூரியன் முடிஞ்சு சந்திரன், சந்திர தசை 10 வருடங்கள். சூரிய தசை ராகு புத்தி போயிட்டு இருக்கு இல்லையா? கீழே இருக்காரு. அப்ப இன்னும் ஒரு 12-13 வருடங்கள் வந்து ஒன்றும் சிறப்பா வரல. அதுக்கப்புறம் தான் இவருடைய லைஃப்லாம் வந்து சூப்பரா இருக்கும். எப்படி இருந்தாலும் இப்ப சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணும்போது எல்லா பலன்களும் மாற வரும். சரிங்களா? வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குல்ல. இந்த இது எப்படி மாதம்? ஆ, சொல்லுங்க. அதாவது ஒரு ஜாதக பலன்கள் என்பது கிரகம் நிற்கிற இடத்தை மட்டும் சார்ந்தது அல்ல. அவர்களுடைய நட்சத்திரங்கள் 3 இருக்கு. திருவாதிரை, ராகு தசை அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ராகு வந்து அவிட்டத்துல புதன் சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு, அங்க என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும். கோச்சார ராகு 18 வருடங்கள். இப்போ வந்து அவர் வந்து 18 வருஷத்துல வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாரு ஃபுல்லா. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாவே வந்துருவாரு. 27 நட்சத்திரத்தையும் வந்து சுத்திட்டு வந்துருவாரு. அதுல என்ன பண்றாரு? இதை எல்லாம் சேர்த்து எடுக்கும் போதுதான் தசாவனுடைய பலன்கள். அதை விட்டுட்டு நிக்கிற இடத்த மட்டுமே வச்சுக்கிட்டு பலன் சொன்னாங்க எப்படி அது வந்து பொருந்தும்? கரெக்டா? குமாரையா கரெக்டா? கே குமாரையா? ஆ, நீங்க எம்என் குமார், கே ஆர் குமார். ஆ, ஆ. இப்போ வந்து 18 வருடங்கள்ல கோச்சாரராக 27 நட்சத்திரத்தையும் மீட் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃபுல் எடுத்துருவாரு. அதெல்லாம் கனெக்ட் பண்ணாம எப்படி பலன் வந்து கிடைக்கும்? இருக்கிறதுலே இந்த தம்பிக்கு வந்து ராகு தசை தான் யோகமான தசை.
ஓகேவா? அதே போல இந்த கேது சனி மகத்துல இருக்காங்க. கேது சனி மகத்துல வந்து இருக்கு. மக நட்சத்திரம் என்பது சூரியனுடைய வீட்டுல வந்து இருக்கு. இப்ப நடக்கிறது சூரிய தசை, அடுத்தது வந்து சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை, அடுத்தது ராகு, அடுத்தது வந்து குரு, அதுக்கப்புறம் தான் சனி தசை வருது. இந்த சனிக்கேது காம்பினேஷன் வந்து வயதான காலத்தில் தான் வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த காம்பினேஷனை நினைச்சு நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. சரியா? பக்கமா அது வந்து வயதான காலத்துல தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து பயப்பட தேவையில்லை. குரு வச்சு சில விஷயங்கள் பார்த்தோம், சந்திரனை வச்சு சில விஷயங்கள் பார்த்தாச்சு, செவ்வாய் திருவாதிரை, சுக்கரன் ராகு புதனெல்லாம் வச்சு பார்த்தாச்சு, சூரியனை வச்சு பார்த்தாச்சு, சனி கேது வச்சு சில பலன்கள் வந்து பார்த்தாச்சு. ஓகே தானே? மெயின் கர்மா என்ன அப்படின்னா, மெயின் கர்மா வந்து செவ்வாய் ராகு திருவாதிரை காம்பினேஷன். செவ்வாய் வந்து திருவாதிரை, சுக்கரன் ராகு புதன்லாம் வந்து அவைட்டத்தில் நின்றது. இதான் வந்து மெயின் கர்மா. ஜாதகருக்கு கண்ணா பின்னான்னு கோபம் வரும். அதன் வழியில் நிறைய கெடுபலன்களை வந்து அனுபவிக்க பிறந்தவர். அதுதான் வந்து மெயின் கர்மா அந்த ஜாதகம். கோபம் அதிகமாகும் போது பிரச்சனைகளும் அதிகமாகும், சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். அது இல்லாமல் பூமிக்கு உண்டான கிரகம் அது செவ்வாய், பூமிக்கு உண்டான நட்சத்திரம் அது அவிட்டம். இப்போ நிலம் கட்டுமானங்கள் அது தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து பாதிப்புகள் என்பது உருவாகும். பலம் இழந்த கருணாநாதன். புதன் என்பது அளவீடுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். கிழக்க மேற்க தெற்கே எவனாவது சேர்த்திக்குவான், அந்த அளவில் வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகள் உருவாகும். ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு இன்ஜினியரோட எக்ரிமெண்ட்லாம் போடுவோம், அதுவும் வந்து புதன் தான். அதன் வழி பாதிப்புகள் என்பது உருவாகும். சரிதானே? சுக்கிரன் ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பல திருமண அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. பொருத்தம் கரெக்டாக பார்க்கல என்ன ஆகும், இரண்டாவது திருமணத்துக்கு போற மாதிரி ஒரு சூழல் என்பது உருவாயிடும். இதுதான் வந்து மெயின் கர்மா. ஓகேவா? மாந்தி எங்க இருக்காரு? மாந்தி எங்க இருக்காரு? பாக்குறீங்களா? பார்க்கணுமா? ஆ, ஆ, அவரும் கனெக்ட் ஆகிட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்? முன்னோர்கள் வழி சாபம் என்பது, பித்திருக்கள் தோஷம் என்பது இந்த ஜாதகத்துல வந்து உண்டு. அப்ப இந்த குழந்தைய கூட்டிட்டு, இந்த பையனை கூட்டிட்டு, இப்ப நீங்க அப்பா இருக்கீங்க, நீங்க சித்தப்பா பெரியப்பா, உங்களுக்கு அப்பா இருந்தா அப்பா, எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், டீமா போயிட்டு தில ஹோமம் வந்து ஒன்று பண்ணணும் முன்னோர்களுக்கு. ஆமா,
எங்க பண்ணலாம் அப்படின்னா, விஜயாபதியில போய் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும் ரிசல்ட். விஜயாபதி, தூத்துக்குடி மாவட்டம். அமாவாசையில பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாலவக்கரணம் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணலாம். இப்ப முன்னோர்கள் வந்து விபத்துல வந்து இறந்திருக்காங்க. முன்னோர்கள் வந்து விபத்துல வந்து இறந்திருக்காங்க. அந்த தோஷம், அந்த திலோகமம் பண்ணும்போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். ஆ ஆ உடனே பண்ணணுமா அப்படின்னா, கையில பணம் இருந்தா ராகு அவிட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஆ நீங்க அங்க பண்ணும்போது பெருசா செலவு வராது விஜயபதியில. காசியில, ராமேஸ்வரத்துல அங்கதான் வந்து பட்ஜெட் வந்து அதிகமாகும். விஜயபதியில கம்மியா தான் இருக்கும். அங்க இருக்கிற குருக்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஏமாளி, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அந்த காலத்துல என்ன ஏமாளி தான். ஓகேவா? நேர்மையா நடந்துக்குவாரு, யாரையும் ஏமாத்த மாட்டாப்புல. நல்லா பண்ணுவாரு. காசு வந்து வந்து நீங்க கொடுக்கறது கொடுக்கணும்னு வாங்கிக்குவாரு. ஓகேவா? ஆஹ் இந்த நேரத்துல என்ன தேவை அப்படின்னா, பாசிட்டிவான மைண்ட். நீங்க வந்து பாசிட்டிவா இருக்கணும், சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்துடுவாரு. நீங்க பயந்தீங்க, நெகட்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பயப்படுறீங்களோ அது நடந்துடும். ஒன்லி வந்து பாசிட்டிவ். உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோ, உனக்கு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ, உன்னுடைய யோகி உன் ஜாதகப்படி வேண்டிக்கோ. இதெல்லாம் நல்லபடியா வந்து சரியாகணும் அப்படின்னா நீ வைக்கிற நம்பிக்கை வந்து சரியா வந்து சரி பண்ணிடும். ஓகேவா? எதை எந்த ஒரு விஷயத்தை வந்து ஆழமா சிந்திக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்துக்காக பயப்படுறோமோ அது வந்து நடந்துடும். பயப்படக்கூடாது எப்பொழுதுமே. சொல்ற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். நான் ராகு தசை தான் இவருக்கு யோகமான தசைன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா இல்லையா? அதோட மீனிங் என்ன? ராகு தசை தான் இவருக்கு யோகமான தசைன்னு சொல்லியிருக்கேன், பலன் சொல்லியிருக்கேன். செவ்வாய் தசையும் ராகு தசையும் தான் இவருக்கு வந்து யோகமான தசை, அதுல ஃபுல்லா டெவலப் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன பலன் அதுக்கு? ஆ இப்ப இந்த இடத்துல நீங்க எதை வச்சு பயப்படணும் அப்படின்னா, தேவையில்லாத வந்து மருத்துவ செலவு, அப்படி பயப்படணும். ஓகேவா?
ஆ. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மணி என்னாச்சு? ரைட், நோ முடிச்சிடலாமா? ரைட், ரெண்டு மூணு பேர் தான் நல்லா இருக்குன்னு இருக்கீங்க. மத்த சரிங்க. ஓகே. மூளையெல்லாம் மூளையெல்லாம் எங்களுக்கு வலிக்குதுங்கிறீங்களா? பல கோணத்தில் சிந்திக்கிறீங்க. ரைட், ரைட். பல கோணத்துல. ஆமா. பல கோணத்துல. ஆமா, ஆமா. ஜாதக பலன்கள்ங்கிறது சர்வசாதாரண விஷயம் இல்லை. அது வந்து ஜனனத்துல கிரகம் இருக்குது, கோச்சாரத்துல கிரகம் சுத்திட்டே இருக்குது, தசாபுத்தி மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அக்யூரேட்டான பலன் வந்து கிடைக்கும். அதுக்கு நல்லா பிரில்லியன்ட் வேணும். இப்போ பயிற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். எடுக்க எடுக்க தான் நமக்கு வந்து அந்த பக்குவம் வரும். எனக்கெல்லாம் வந்து என்னன்னா 27 வருட அனுபவங்கள் இன்னைக்கு அஸ்ட்ராலஜியில். இந்த சப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வந்து தாண்டி வீசுறாங்க. அப்போ எனக்கு வந்து என்னன்னா எல்லாம் கை வந்த கலை. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருச்சு. பயிற்சிகள் எடுக்க எடுக்க தானாகவே வந்து வந்துடும். ஓகேவா? சரி, ரைட். ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல திதியோகர்ண ஜோதிட முறையில் குறிப்பாக இந்த மெத்தேட் வந்து எல்லாருமே ஒரு நல்ல புரிதலை ஞானத்தை அடைந்து உங்களை சார்ந்த உங்களை தேடி வருபவர்களுக்கெல்லாம் நல்ல வந்து சொல்லி வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். நல்லதுங்க, நல்லது. அதாவது என் மூலமா இவ்வளவு மாணவர்களை வந்து உருவாக்கியிருக்கேன். நீங்க நாளைக்கு யாரையாவது உருவாக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு விதை மாதிரி இருந்திருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? நல்லதுங்க. ரைட்டு. கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, ஓகே. சரி. நல்லதுங்க. ரைட்டுங்க. உன்னை தேடி வரும். சொல்லுங்க, கால் பண்ணியிருக்கீங்க. ஹலோ.